कहीं से
அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? வெள்ளை அங்கியை தரித்துக் கொண்டு வெள்ளை குருத்தால் மூளை பிடித்து ஆர்ப்பரிப்பால் சிங்காசனமும் ஆட்டுக்குட்டிக்கே மகிமை என்றும் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? தனிமையிலோ மறுமையிலோ லாசருக்கு நின்றவர்கள், யாசித்தாலோ பூஷித்தாலோ விசுவாசத்தை காத்தவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? இனி இவர்கள் பசியடையார், இனி இவர்கள் தாகமடையார். வெயிலாயிலோ மணலாயிலோ வேதனையை அளிப்பதில்லை, அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? ஆட்டுக்குட்டிதான் இவர் கண்ணீரை அகற்று துடைத்திடுவார், அலை செல்வாய் இன்ப ஊற்றுக்கு அழிபடுக இயேசுதாமே, அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல் துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனமில்லை. இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோம். அப்படியே இயேசு கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேலே மேகங்கள் மேல் அவர்கள் கூட ஆகாயத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். மகா இரக்கமும் கிருபையும் இருந்த நல்ல ஆண்டவரே, இந்த மத்தியான வேலைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுது இந்த சமூகத்தில் இளைப்பாறிக் கொண்டிருக்கின்ற சகோதரிக்காக பார்த்து வருகிற ஆண்டவரே, இந்த சகோதரி ஆண்டவரே அடக்க ஆராணிக ஆண்டவரே ஆலயத்தில் நடைபெறும் போது ஆண்டவரே துவக்கம் முதல் ஆண்டவரே முடியும் வரையிலும் நடைபெற்ற பிரசன்னத்தால் நிரப்பும்படியாய் மன்றாடுகிறேன் தந்தையே. இந்த சகோதரியுடைய
இழப்பானது ஆண்டவரே குடும்பத்திலே பெரும் இழப்பையும் சமாதான இழப்பையும் ஏற்படுத்தியுள்ளது ஆண்டவரே. இது ஒவ்வொருவரும் ஆண்டவரே அவர்களுக்கு நீங்காத மன கவலையிலிருந்து ஆறுதல் கொடுக்கும்படியாக மன்றாடுகிறோம் ஆண்டவரே. அவர்களை இழந்து வாடும் அவருடைய பிள்ளைகள், அவருடைய உறவினர்கள், அவருடைய குடும்பத்திலோர் அனைவருக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு நீடிய ஆறுதலையும் ஆண்டவரே சமாதானத்தையும் நீர் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சகோதரி ஆண்டவரை உம்மிடத்தில் இழப்பாரி கொண்டிருக்கும் போது ஆண்டவரை உடைய வல்லமையான பிரச்சனைத்தான் இருக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய மகிமைக்குள்ளே அவர்களை வளர்க்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மத்தியான வேலை ஆண்டவரே தின பந்துக்கள் அனைவரும் ஆண்டவரே கவலையினால் நிறைந்திருக்கும் போது ஆண்டவரே நீர்தாமே அவர்களுக்கு ஆறுதலின் சமாதானத்தை கட்டளையிட முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சகோதரிகள் ஆத்மா ஆண்டவரை உடைய சமூகத்தில் இழைப்பாரி கொண்டிருக்கிற இந்த நம்பிக்கையோடு ஆண்டவரே நாங்களும் பார்த்து வருகிறோம் ஆண்டவரே. இந்த சகோதரி ஆண்டவரே இந்த ஆலயத்திலேயே வச்சு ஆண்டவரே இந்த சமூகத்தில் ஆராதனை செய்து ஆண்டவரே அடக்க ஆராதனை முழுவதிலும் உடைய திருக்கரங்களோடு கூட இருக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த விதமான இடர்பாடுகளோ துன்பங்களோ கஷ்டங்களோ தடைகளோ எதுவும் வராதபடி ஆண்டவர் இடைப்பட்டு பாதுகாக்க முடியாது மன்றாடுகிறேன். இந்த மத்தியான வேளையிலே உங்களுடைய திருக்கரம் அவர் குடும்பத்தார் அனைவரோடு இருந்து ஆண்டவரே சமாதானத்தை கட்டளையிட முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கவலையினால் வாடும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அவர்கள் நீங்காத இழப்பை ஏற்படுத்தியிருக்கின்ற வெற்றிடத்தை ஆண்டவரே நீர்தாமே நிரப்பி அவருடைய கவலைகள் அனைத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சகோதரி உம்மிடத்தில் நித்திரை அடைகிறாள் என்ற சகோதரி நிம்மதியோடு ஆண்டவரே அவர்கள் ஆறுதலும் சமாதானத்தையும் அடைய தந்தை கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய ஆண்டவரை நீடித்து ஆயுளை கூட்டி கொடுத்திருக்கிறீர்கள், அதற்காக உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய வல்லமையான பிரச்சனத்தில் ஆண்டவரே இப்பொழுது நாங்கள் அனைவரும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் இளைப்பாரி கொண்டிருக்கிற அந்த சந்தோஷத்திலும் அந்த மகிழ்ச்சியினாலும் ஆண்டவரே அவருடைய கவலைகளை மறந்து அவர்களை இழந்து வாடும் அனைவரும் ஆண்டவரே கவலையில் இருந்து விடுதலை கொடுத்து தந்தை கிருபை செய்ய முடியாது சொல்லிக்கிறேன். துதி கன மகிமையாகவும் பார்த்து வைக்கிறேன். மீட்பர் இயேசு சுருக்கமான சபத்தை தாழ்மையில் இருக்கிறேன் ஜீவனுடைய நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே அவருடைய பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். பார்த்து ஆமாம் இதை கட் பண்ணுற போயிட்டு கட் பண்ண சொல்லுங்கள். கட் பண்ணிட்டு நீங்கள் இது கொஞ்சம் பேக்கில் போகணும் கேமரா. கேமரா கொஞ்சம் இதை வச்சுருக்கேன் சார். ஒரே
தூக்கி எடுக்க முடியாது சார். உங்களை லைட்டுக்கு லாங்காக இருந்தால் தூக்கி எடுக்க முடியும் வெளியில். ஃபோன் நம்பர்னு பார்த்தேன். ஃபோன் ஹெல்மெட் அங்கே வச்சுட்டு வா. ஹெல்மெட் அங்கே வச்சுட்டு வாடா. ஆள் வரலப்பா. ஒரு நிமிஷம் இருக்க. Daddy, all the best. என்றென்றைக்கும் மரிப்பதே இல்லை. நான் பிழைத்திருக்கிறேன், நீங்களும் பிழைத்திருப்பீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், காலம் வருகிறது, வந்ததும் ஆயிற்று, அப்பொழுது மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்பார்கள். ஆமென். கைத்தாலில் இருக்கிற இரண்டாவது பாடலை நாம் பாடுவோம். ரட்சா பெருமானே பாரும்.
ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம். உயிர்த்தெழுந்த உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உம்முடைய பாதப்படியிலே நாங்கள் வருகிறோம். எங்கள் மத்தியிலே வாழ்ந்த அன்பான தாயாரை உம்மோடு வாழ நீர் அழைத்துக் கொண்டீர். நீர் அவர்களுக்கு கொடுத்த முன்மாதிரியான நல்ல வாழ்க்கைக்காக, இனிய சுவாபங்களுக்காக, தன்னுடைய வாழ்நாளிலே உண்மை பிரதிபலித்து வாழ கொடுத்த அருளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக நன்றி பாராட்டுகிறோம். சரீரத்தில் ஏற்பட்ட பலவீனங்களின் நிமித்தமாக உம்மோடு வாழ நீர் அவர்களை அழைத்துக் கொண்டீர். அவருடைய ஆத்மாவுக்கு கர்த்தர் நல்ல இளைப்பாறுதலை தர மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். அவரை இழந்து வாழ்கிற குடும்ப உறுப்பினர்களுக்கு வேண்டிய ஆறுதல், தேறுதல், சமாதானம் கர்த்தர் கட்டளையிட ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் இந்த அடக்க ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆற்றும் தேற்றும். தொடர்ந்து நல்ல அடக்கத்திற்காக நாங்கள் செல்லும் பொழுது நீர் எங்களோடு வந்து எங்களை திடப்படுத்தும். மீட்பர் இயேசுவின் வல்ல நாமத்தில் தாழ்மையின் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அமரவும். சங்கீதம் 130 நாம் வாசிக்க கேட்போம். The Bible reading is taken from Psalms 130. கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும். என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்து இருப்பதாக. கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்தீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது. அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன். எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிறது ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக. கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களையும் மேற்கொள்வார். இது தேவனுடைய வசனம். ஜெபம் பண்ண கடவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும். ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுவது போல பூமியிலேயே செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரேசிக்க பண்ணாமல் தீமின் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு முடியவில்லை. ஆமென். மரித்து போன நமது தாயாரை கடவுளிடத்தில் ஒப்புவிப்போமாக. நீதிமான்களுடைய ஆத்துமாக்கள் கடவுளின் கரத்தில் இருக்கின்றன. எந்த தீங்கும் அவர்களை அணுகுவதில்லை. சர்வ வல்லமையுள்ள கடவுளே, ஆண்டவருக்குள் மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் உம்மோடு தங்கி ஆனந்த மகிழ்ச்சி அடைந்து வாழுகின்றன. இந்த அன்பான தாயார் ஆறுதலையும் இளைப்பாறுதலையும் கண்டடைய செய்வீர் என்ற உறுதியுடன் இவருடைய ஆவியை உமது கரங்களில் ஒப்புவிக்கிறோம். நியாயத்திற்கு நாளில் இவரோடும் எம்மை விட்டு கடந்து போயிருக்கும் உமது பிள்ளைகள் அனைவரோடும் கூட நாங்களும் உமது வாக்கு தத்தங்களை முழுமையாய் பெற்று பூர்ணராக்கப்பட கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மகிமையான உயிர்த்தெழுதலை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். துயரப்படுகிறவர்களுக்காக ஜெபம் செய்வோம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள்
ஆறுதல் அடைவார்கள். இரக்கங்களின் பிதாவே, எல்லா ஆறுதலையும் அருளுகிற கடவுளே, துயரப்படுகிற உமது அடியார்களை இரக்கத்துடனும் அன்புடனும் கண்ணோக்கி அருள வேண்டிக் கொள்கிறோம். தேவரீர் அவர்களுக்கு அடைக்கலமும் பலமும் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறாக. புத்தி கேட்டாத கிறிஸ்துவின் அன்பை புரிந்து கொள்ள அவர்களுக்கு உதவி செய்யும். தமது மரணத்தினாலே சாவை வென்று தமது உயிர் தெழுதலினாலே நித்திய ஜீவ வாசலை திறந்த எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். விசுவாசத்திற்காகவும் நம்பிக்கைக்காகவும் ஜெபம் செய்வோம். ஜீவனுள்ளோர் தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்போம் என்று நிச்சயமாய் நம்புகிறோம். பரம பிதாவே, உண்மையான விசுவாசத்தையும் உறுதியான நம்பிக்கையும் உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்களுக்கு அருளி செய்திருக்கிறீரே. பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் நித்திய ஜீவனுக்கான உயிர் தெழுதலும் உண்டு என்று விசுவாசிக்கிறவர்களைப் போல நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இந்த விசுவாசத்தையும் நம்பிக்கையும் எங்கள் வாழ்நாள் முழுவதும் எங்களுக்குள் பலப்படுத்தி அருள வேண்டும் என்று உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். இப்பொழுதும் நிச்சயமும் உறுதியான நம்பிக்கையினால் நமது விசுவாசத்தை அறிக்கை செய்வோமாக. நாம் அனைவரும் எழுந்து நின்று அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர் என்று எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கைத்தாளில் இருக்கிற முதலாவது பாடலை பாடுவோம். பிளவுண்ட மலையே புகலிடம் ஈயுமே என்ற பாடல். Amen.
நம்முடைய பிரியமான தாயாருடைய இளைய மகள் ஒரு சிறு சாட்சியை அம்மாவை பற்றி இப்பொழுது பகிர்ந்து கொள்வார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அம்மாவுடைய அந்த முழுமையான வாழ்க்கைக்காக எனக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நல்ல மரணம், தூக்கத்திலேயே ஒரு மரணம், நேச்சுரல் டெத்தாக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அம்மா சொல்லி கொடுத்த 3 விஷயம் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, காலையில் முழிச்ச உடனே டைரெக்டாக நீல் டவுன் பண்ணி ப்ரேயர் பண்ணுவாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு. முழித்த உடனே அப்படியே நீல் டவுன். ஸோ எனக்கும் அதான் சொல்லி கொடுத்தாங்க. முழிச்ச உடனே அப்படியே முட்டி போட்டு ப்ரேயர் பண்ணணும். அதுக்கப்புறம் பைபிள் வேர்சஸ் எல்லாமே மனப்பாடம் பண்ணணும். நிறைய பைபிள் வேர்சஸ்லாம் மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதான் ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் சொல்லி கொடுத்துருக்காங்க. 2வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஃபர்கிவ் அண்ட் ஃபர்கெட் அப்படின்னு சொன்னாங்க. யார் என்ன தப்பு பண்ணாலும் அவங்கள ஃபர்கிவ் பண்ணணும், அப்புறம் அந்த விஷயத்தையும் மறந்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் போய் அம்மா கிட்ட சொல்லும்போது, அம்மா இவங்க இப்படி பண்ணாங்க, அவங்க அப்படி பண்ணாங்க அப்படின்னு போய் சொல்லும்போது, மன்னிச்சிரு, மறந்துடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். 3வது விஷயம், ஒரு முக்கியமான விஷயம், எப்போவுமே அம்மா சொல்கிற ஒரு வார்த்தை தான். அம்மா இந்த மாதிரி ஆஃபீஸில் நடந்துச்சு, அம்மா இந்த மாதிரி ஒருத்தவங்க இப்படி பேசினாங்க, இப்படி நடந்துச்சு, அப்படி நடந்துச்சுன்னு என்ன போய் சொன்னாலும் அம்மா ரொம்ப ஃபெய்த்தோட ஒரு கோட், அம்மாவோட கோட்டுன்னு சொல்லுவேன் நான். என்ன சொல்லுவாங்கன்னா, ஆல் ஃபார் குட், காட் இஸ் கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்போவுமே அதை தான் சொல்லுவாங்க. என்ன நடந்தாலுமே என்ன சொன்னாலுமே ஆல் ஃபார் குட், காட் இஸ் கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா. அப்புறம் அம்மாவுக்கு ஒரு விஷ் என்னென்னா, பிள்ளைங்க எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும், ஒருத்தரோட ஒருத்தர் சந்தோஷமாக இருக்கணும், ஒருத்தருக்காக ஒருத்தர் ப்ரேயர் பண்ணணும் அப்படின்றது தான் அம்மாவுடைய விஷ். அம்மாவோட விஷ் ஃபுல்ஃபில் ஆகணும்னு சொல்லி நான் ஆண்டவரை கேட்டுக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றி. பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 2 வசனங்கள் முக்கியம். பரிசுத்த யோவான் 14ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். கர்த்தருக்குள் மிகவும் அன்பான குடும்ப உறுப்பினர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துகிற ஆறுதலையும் சமாதானத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த உலகத்திலே நம்முடைய பெற்றோர்கள் எந்த வயதிலே நம்மை விட்டு கடந்து போனாலும் நாம் துயருறுகிற மக்களாக இருக்கிறோம். அந்த வேதனையை, வருத்தத்தை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது. இன்னும் கொஞ்ச நாட்கள் அவர்கள் இருந்திருக்கலாமே, அவர்கள் எவ்வளவு நாட்கள் இந்த உலகிலே வாழ்ந்தாலும் எங்களுக்கு அது மிகவும் ஏற்புடைய ஒரு காரியமாக இருக்குமே என்றெல்லாம் யோசிக்கிற அன்புள்ளம் கொண்டவர்கள் குடும்ப உறுப்பினர்கள். மரணம் நம்முடைய குடும்பங்களிலே இடம்பெறும்பொழுது அது நீங்காத ஒரு வடுவை ஏற்படுத்தி விடுகிறது. ஆனால் ஆண்டவர் இந்த துயரங்களின் மத்தியிலே கூட நமக்கு ஆறுதலை தருகிற ஆண்டவராக இருக்கிறார்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 33.5 ஆண்டுகள் இந்த உலகிலே ஊழியம் செய்து கடைசி நேரத்தில் தன்னுடைய சீடர்களை அழைத்து கூறுவதை இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லி சென்ற அந்த வார்த்தையின்படி நமக்கு, அவருடைய அடியவர்களுக்கு, அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நம்ம என்ன பண்ண போகிறோம்? அங்கே தான் போக போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் பிரசவம் என்ற இந்த வார்த்தையிலே ஒரு மங்களகரமான காரியமும் அமங்கலமான ஒரு காரியமும் இரண்டரை கலந்து இருக்கிறது. பிறக்கிற அனைவரும் மரிக்க வேண்டும், பிறக்கிற எல்லாரும் மரிக்கணும். ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யார் யார் சொந்த இரட்சகராக ஏற்று வாழ்கிறார்களோ அவங்கெல்லாம் மரித்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அங்கு சதாகாலமும் வாழும்படியான ஒரு பேற்றை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். ஆகவே அம்மா அவர்கள் இந்த உலக வாழ்க்கையில் அநேகருக்கு நற்சாட்சியாக, நற்கந்தமாக, குடும்பமே கலங்கரை விளக்காக, உப்பாக வாழ்வதை நாம் நன்கு அறிவோம். தொடர்ந்து அவர்கள் திருச்சபையினுடைய ஊழியங்களை தாங்குகிற குடும்பத்தின் மக்களாக இருக்கிறார்கள். இந்த துயரமான வேலையில் கூட அவர்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு இளைப்பாற சென்றிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகையில் அவர்கள் உயிர் தெழுவார்கள். இந்த நல் நம்பிக்கையோடு நாம் அம்மாவுடைய சரீரத்தை நல்லடக்கம் செய்வதற்காக கொண்டு செல்ல இருக்கிறோம். ஆகவே அம்மாவுடைய வாழ்க்கைக்காக இறைவனை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். அவர்கள் விட்டு சென்றிருக்கிற முன்மாதிரியான நற்பழக்க வழக்கங்களிலே நாம் நடந்து ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இந்த உலகில் வாழ்வோம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். ஜெபம் செய்வோம். தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உம்முடைய பாதபடியில் வருகிறோம். அன்பான தாயாரை உம்மோடு வாழ அழைத்து கொண்டீர். அம்மாவுடைய ஆத்மாவுக்கு நல்ல இளைப்பாறுதலை கர்த்தர் தர மனமகிழ்ச்சியோடு ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே அம்மா உம்மை துதிக்க, ஸ்தோத்தரிக்க, புகழ்ந்து பாட கர்த்தர் அருளை கட்டளையிட ஜெபிக்கிறோம். மாம்சீகத்திலே கண்ணீரிலே மூழ்கி இருக்கிற அன்பின் பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும், ஆறுதலையும், தேர்தலையும், தைரியத்தையும் கர்த்தர் தர ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே நல்லடக்க ஆராதனைக்காக நாங்கள் அம்மாவுடைய சரீரத்தை கொண்டு செல்லும் பொழுது ஒவ்வொருவரையும் நீர் தேற்றும். ஒவ்வொருவருடைய இருதயம் கலங்காமல் உம்மை சார்ந்து உண்மையிலே விசுவாசம் கொண்டு வாழ ஒத்தாசை புரியும். தொடர்ந்து நடத்தும் மீட்பர் இயேசுவின் வல்ல நாமத்தில் தாழ்மையின் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். எல்லாம் இயேசுவே என்ற பாடலை நாம் பாடும்பொழுது அம்மாவுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த விரும்புகிற அன்பர்கள் என்னுடைய வலது பக்கமாக வந்து இடது பக்கம் செல்ல அன்போடு வேண்டுகிறேன்.
எனக்கெல்லாம் இயேசுவே தொல்லை மீதும் உலகில் துணை இயேசுவே. ஜெபம் பண்ண கடவோம். பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிற அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உம்முடைய பாதபடியில் நாங்கள் வருகிறோம். எங்கள் மத்தியிலே வாழ்ந்த அன்பான தாயாரை உம்மோடு வாழ அழைத்து கொண்டீர். நம்முடைய ஆத்மாவுக்கு நல்ல இளைப்பாறுதலை கர்த்தர் கட்டளையிட மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் நல்லடக்க ஆராதனைக்காக நாங்கள் புறப்பட்டு செல்கையிலே நம்முடைய கிருபையின் பிரவாகம் எங்களோடு இருந்து வழிநடத்த ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அம்மா எங்களுக்கு வைத்திருக்கிற முன்மாதிரியான வாழ்க்கை நெறிகளை கை கொண்டு உமக்கு பிரீதியாய் நாங்கள் வாழ்வதற்கு உம்முடைய அருளையும் ஆசீர்வாதங்களையும் கட்டளையிடும். தொடர்ந்து குடும்பத்திலே நீர் பிரசன்னராயிருந்து இகபர நன்மைகளை தந்து உமக்கு பிரீதியாய் அன்பின் பிள்ளைகள் வாழ உதவி தாரும். இந்த குடும்பத்தின் மக்கள் எங்களுடைய திருச்சபையில் ஊழியத்தின் பாதையில் கொண்டிருக்கிற அன்புக்காக, அக்கறைக்காக, அர்ப்பணிப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பின்னடியார்களும் அவ்விதமாய் வாழ்வதற்கு உம்முடைய அருளை கட்டளையிடும். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எப்பொழுதும் உம்மை உறுதியாய் பற்றி பிடித்து விசுவாச வாழ்க்கையிலே உம்மை மகிமைப்படுத்தி வாழ அருள் செய்யும். துதி கன மகிமை அனைத்தையும் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் வல்ல இனிய நாமத்தில் தாழ்மையின் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் எப்பொழுதும் பிரீதியாய் இருப்பதாக. ஆமென்.
பயப்படாதே, முதலும் இறுதியுமானவர் நானே, ஜீவனுள்ளவரும் மரித்து போனவரும் நானே. இதோ என்றென்றைக்கும் ஜீவன் உள்ளவரமாய் இருக்கிறேன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை கேட்கும். ஜெபம் செய்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் கல்லறையில் இறங்கி அதை நம்பிக்கையின் படுக்கையாய் பரிசுத்தப்படுத்தினீரே. உயிர் தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிற உண்மையிலே இந்த சகோதரர் சகோதரி இளைப்பாறுகிறார் என்று நாங்கள் நம்புகிறபடியே இவருடைய சரீரத்திற்கு இக்கல்லறையை இளைப்பாறும் இடமாவதற்கு உம்மை வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஆண்டவரே, இவருக்கு நித்திய இளைப்பாறுதல் அருள்வீராக. நீங்காத வெளிச்சம் இவர் மேல் பிரகாசிப்பதாக. முகம் பார்க்குறவங்களாம் பார்த்துருங்க. பாக்ஸை க்ளோஸ் பண்ண போகிறோம். தோங்க இருக்க தோங்க. சார் சார் போயிட்டீங்கன்னா அந்த பக்கம் பார்த்தவங்க அப்படியே வெளில போயிடுங்க. யாராவது பார்க்குறேன்னு பார்க்குறேன். மல்லிப்பூ முடியலம்மா, எல்லாம் பார்த்துட்டீங்களா? முடியலாமா? கொஞ்சம் அப்படி போயிடுங்க. இல்லை இந்த சைடு வந்து இங்கே வந்து இங்கே வாங்க. இங்கே வந்து பேக்கில் வாங்க. அப்படியே பேக்கில் இங்கே போயிடுங்க. வந்து மூடி அப்படியே துணி உள்ள தள்ள
மேலே இதாகும். மேலே ஒரு கால் இந்த மண்ணு மேலே நிறுவிக்கிறாங்க. அவங்க நில்லுங்க. அப்படி முன்ன வாங்க. கிராஸாக இல்லை, கிராஸாக இப்படி நில்லுங்க, கிராஸ். இருக்கீங்களாங்க? 2 பேர் பிடிச்சிருக்காமா? ஆமாம், வெயிட் ஜாஸ்தி இருக்கு. இங்கே ஒரு ஆள் கை சுத்தா நீ அங்கே விட்டுருப்பா, நீ இங்கே விட்டுருப்பா, நீங்கள் வா. இது ஸ்ட்ராங்கா இது ஸ்ட்ராங்கா வீட்டில் இருக்கும். ஏன்னா இது ஸ்ட்ராங்கா இருக்காது. அதில் கால் வைக்க விடாது. இப்போ கட்டுனது இல்லை. இந்த பக்கம் அவ்வளோ வெயிட் இருக்கா? அங்கே தான் வெயிட் வருது. பிடிச்சா ஆக்குவாங்க. இல்லை அவங்க கஷ்டம் அவங்களுக்கு. அண்ணா இந்த பக்கம் ஒரு ஆளை பிடிச்சாதான் முதல்ல தூக்கிட்டு வந்துருக்கேன். இது யூஎஸ்ல வரல. ரிஃப்ரெஷ் அவங்களுக்கு நெட்வொர்க் வரல. அவ்வளோ பார்த்துருக்காரு மொபைல் நீங்கள் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி பாருங்க. டவுட் இருக்குதுண்ணா. அவங்களுக்கு இன்டர்நெட் வரல. பிடிச்சிருக்கேன் நீங்கள் ஓப்பன் பண்ணி வருதுன்னா நீங்கள் சொல்லிடுங்க. நான் பிடிச்சிருக்கேன். இறங்க முடியாது. பையன் அங்கிருந்து கேட்டேன். நெட்டில் வருதா பாடுறா உனக்கு? மறித்து போன நம்முடைய பிரிய சகோதரியாகிய ஜிஜிபாய் கேசரி இவருடைய ஆத்மா சர்வ வல்லமையுள்ள கடவுளின் மிகுந்த இரக்கத்தினாலே தம்மிடத்தில் சேர்த்துக்கொள்ள சித்தமானபடியினால் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படியத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை நம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபமாக்குகிற அவருடைய உயிர்த்தெழுதலின் உண்டாகும் என்று உறுதியாய் நம்பி நாம் இவருடைய சரீரத்தை மண்ணுக்கு மண்ணாயும் சாம்பலுக்கு சாம்பலாயும் புழுதிக்கு புழுதியாயும் பூமிக்கு ஒப்பு கொடுக்கிறோம். மரித்து போன நம்முடைய கிறிஸ்துவே தேவரின் மகிமையின் ராஜா, நீரே பிதாவினுடைய நித்திய சுதன் ஆகையால் உமது வெளியேறப்பட்ட இரத்தத்தால் நீர் மீட்டுக்கொண்ட உமது அடியாருக்கு சகாயம் செய்ய உம்மை வேண்டிக் கொள்கிறோம். அவர்களை நித்திய மகிமையினாலே உம்முடைய பரிசுத்தவான்களுடைய சேர்த்து கொள்ளும். ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறீர். உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டன. பின்பு வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது ஆண்டவருக்குள் மரிக்கிறவர்கள் இருந்தல் பாக்கியவான்கள் என்றது. ஆம், அவர்கள் தங்கள் உழைப்பு நின்று இளைப்பாறுவார்கள். அவருடைய கிருபைகள் அவர்களோடு கூட போகும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார் என்றது. ஜெபம் செய்வோம். அன்பின் தந்தையே, உம்மை துதிக்கிறோம். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உம்முடைய பாதப்படியில் நாங்கள் வருகிறோம். அன்பான தாயார் ஜிஜிபாய் கேசரி அவருடைய நல்வாழ்வுக்காக ஸ்தோத்திரம். ஒரு பக்தியுடைய மகளாக இந்த உலகிலே உங்களுடைய அன்பை பிரதிபலித்து வாழ கொடுத்த விடுதலைக்காய் நன்றி பாராட்டுகிறோம். தொடர்ந்து அம்மாவுடைய ஆத்மாவுக்கு நல்ல இளைப்பாறுதலை தந்து உங்களுடைய ராஜ்யத்திலே உண்மை ஓயாமல் புகழ்ந்து பாட அருள் தாரும். அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நலன்களால் நிரப்பும். தொடர்ந்து உமக்காக உழைக்க பழிக்க அருள் தாரும். வருகிற ஆண்டவரே, நடக்க இருக்கிற ஆறுதல் ஜெப கூட்டத்தில் உனக்கு நெட்வொர்க் பிரசன்னதாக இருந்து அன்பின் பிள்ளைகளை ஆற்ற சேர்க்க வழி நடத்துது. ஹலோ, துதிகன மகிமை அனைத்தையும் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் வல்ல நாமத்தில் தாழ்மையில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் அனைவரோடு அன்பின் குடும்பத்தின் மக்களோடு எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென்.
இது மேலே போட்டு முடிச்சு 3 இது
அந்த வரும் சொல்லுங்க மேடம்.
ரமேஷ் சார் இல்லைங்க அவர்கிட்ட காட்டிட்டேன் பையனா அவர்கிட்ட காட்டிட்டேன் எங்கே வைக்கணும் என்ன பண்ணுங்க பேக் சைடுங்க ஆல்ரெடி எல்லாமே பேசணும்ல நான் அதான் வைக்க சொல்லி அவர்கிட்ட காட்டு வந்துட்டேன் அங்கே இருக்கார் பாருங்க ஒரு பையன் அவர்கிட்ட காட்டு வந்துட்டேன்